இன்னைக்கு முல்லை காலையில டிஃபன் கொண்டு வந்துருவா, மதியானம் சமைச்சு நான் கொண்டு வந்துடுறேன். ம், வண்டி வேண்டாமேக்கா. சும்மா சும்மா ஏன் வண்டி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? ஓட்ட தெரிய வேணாமா? நேத்து நைட்டு என்ன பேச்சு? அப்படி வண்டி ஓட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்தேன், இப்படி போனேன், சல்லுன்னு போனேன், அப்படி போனேன்னு. ஐயோ, எல்லாம் பொய்யா? நான்லாம் 7ஆம் கிளாஸ்ல இருந்தே வண்டி ஓட்டுறேன். நான் 10th படிக்கும் போதுல இருந்தே வண்டியில தான் போனேன். அட விடுங்கப்பா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கலாம். முல்லைக்கு வெறும் வாய் தான் போல. உன்னை போய் பெரிய தைரியசாலின்னு வேற நினைச்சிட்ட. ஏமுல்ல கடன் நடத்துறோம், ஆத்திர அவசரத்துக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா எப்படி? அட ஏமா நீங்க வேற, அதெல்லாம் முல்லை ஈஸியா கத்துக்கிறேன். முல்லை கத்துக்கப்பா. டே கண்ணா, இவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுடா. அட போங்க அண்ணி, நீங்க வேற. இதோ பாருங்க, இனிமே அண்ணின்னு சொல்லிட்டுலாம் என் கூட பேசாதீங்க சொல்லிட்டேன். சே, நேத்து வண்டி ஓட்ட தெரியாம தான் என்ன வண்டி ஓட்ட சொல்லியிருக்கீங்க. என்ன பேச்சு, பயங்கரமான ஆள் அண்ணி நீங்க. ஏலே, வாயை வச்சுக்க சும்மாவே இருக்க மாட்டியாடா? பேச்ச பாரு. உண்மையை சொல்ல விட மாட்டீங்களே. லே, லேட் ஆகி போச்சுடா. இல்லை ஜீவா, அண்ணே. இனி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறா. சரிண்ணே. வரேன்டா. சரிண்ணே. வரேப்பா முல்லை. வரேன். என்னங்கம்மா? வரேன் தானா? ம், என்னங்கம்மா? ம். அத்தை வாங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ம். ஏங்க இப்படிதான் எல்லாரும் முன்னாடி சொல்லுவீங்களா? ஏய், தெரியலன்றது தெரியலன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதுதான் பிரச்சனை. ம். இப்ப கிண்டல் பண்ணது பத்தாதுன்னு இன்னும் கிண்டல் பண்ணலாம் நீங்க உட்கார்ந்திருக்கீங்களா? போங்க. இந்த பாரு, நான் ஒன்றும் அதுக்காகலாம் இங்கே இருக்கல. கடவுன்லேருந்து பொருள் வரும், அதுக்காக தான் இருக்கேன். ஆளை பாரு. எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கமா போச்சு. ஏங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நீங்க சொல்லாம இருந்தாதான் என்னவா? ஏன் சொன்ன என்ன? உண்மையை தானே சொன்னேன். பாத்தி இல்ல எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. நீ வண்டி ஓட்ட தெரியாதுன்றத சொல்ல வேண்டியதானே? அது எப்படி? லாரி வந்துச்சா, பஸ் வந்துச்சா, அதுக்கு இடையில பூந்து ஓட்டினாங்களாமே. ஐயோ, இதையே சொல்லி கேலி செய்யாதீங்க, விடுங்களேன். சரி, நான் போலாமா? ஏங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன? எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தெரியலா? ஆ? சரியா கேட்கல. வண்டி ஓட்ட சொல்லி தெரியலான்னு கேட்டேன். அண்ணிட்ட கேளு, அவங்க சொல்லி தரட்டும். அவங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு? நீங்க சொல்லி தந்தாதான் என்னவா? அப்ப நான் வெட்டியா இருக்கேனா? கொஞ்ச நேரம் தானே, சொல்லி தெரியலா? அதான் உங்க அப்பா லாரி ஃப்ளைட்லாம் வச்சிருந்தாரு, அவர்கிட்ட கேளு, நல்லா சொல்லி தருவாரு. ரொம்ப பண்ணாதீங்க, சொல்லி கொடுத்தாதான் என்னவா? உதவியையே இவ்வளோ திமிரா கேட்குற முதல் நீ தான். அதெல்லாம் முடியாப்ப. ஏங்க இருங்க, நான் வேணா தண்ணி இறைச்சி தரவா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. ஏங்க தண்ணி இறைக்கிறேன். இப்படி வாங்கல, எங்களுக்கும் இறக்க தெரியும். சும்மா நீங்க என்னை ஓட்டாதீங்க, வாங்க இந்த பக்கம். எப்ப பார்த்தாலும் சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. ஒண்ணுமே தெரியாதுல்ல, வாய் மட்டும் உங்க வீடு வரைக்கும் நீளும். ஆனா ஏங்க தெரியாம ஊத்திருச்சுங்க. ஏய், கிளம்பு. ஏங்க இருங்க, சும்மா துரத்துக்கிட்டே இருக்கிய, நிக்கிறேங்க நான் இங்க. வா, இந்த பக்கமா அது வா. ஆளப்பாரு, அவன் தண்ணி கஷ்டத்துல இருக்கான், நீ இறைச்ச தண்ணியை கீழே ஊத்திக்கிட்டு இருக்க. அதான் நான் இறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்க. அதான் பார்த்தனே. இங்க பார், என் வேலையை நான் செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கிளம்புறியா? எப்படியோ போங்க ப்ளீஸ். வண்டி ஓட்ட மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு நேரம் இல்லை, நீ வேற யாராவது கேளு.
நம்ம வீட்டில் வெட்டியாக ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பானே கண்ணை, அவனை கேளு, கண்டிப்பாக சொல்லி தருவான். ஏங்க அவன்லாம் ரொம்ப ஓட்டுறாங்க, வேண்டாங்க, நீங்களே சொல்லி கொடுத்துறீங்களா? ஏய், நான் கடை வேலையை பார்ப்பேனா இல்லை உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருப்பேனா? ஏங்க மாமா என்ன சொன்னாங்க? வண்டி ஓட்ட தெரிஞ்சா எக்ஸ்ட்ரா ஒரு கை ஒரு கால் இருக்கிற மாதிரின்னு சொன்னாங்கல்ல. எனக்கு மட்டும் இந்த வீட்ல எக்ஸ்ட்ரா ஒரு கை கால் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் உனக்கு மட்டும் இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா வாய் இருக்கே, அப்புறம் என்ன? வண்டி ஓட்ட சொல்லி தர முடியுமா முடியாதா? உனக்கு புரியலையா? நான் முதல்லேருந்தே முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பியும் முதல்லேருந்து கேட்குற. இந்த வீட்ல எனக்கு மட்டும் தாங்க வண்டி ஓட்ட தெரியல. ஐயோ, அது நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குங்க. கடையை வச்சுக்கிட்டு பொம்பளைங்க வண்டி ஓட்ட தெரியலன்னு சொன்னா நல்லா இருக்குமான்னு அத்தையே ஒரு மாதிரி கேட்டுட்டா. ஏங்க இந்த ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா? வண்டி ஓட்ட கத்துக்கணும், வண்டி ஓட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. இவ்வளோ கேட்குறனால யோசிக்கிறேன். ஆமா, எப்ப சொல்லி தருவீங்க? நேரம் பார்த்து நானே சொல்கிறேன். ம், ஆ, மத்தியானம் கடையில் சும்மா தானே இருப்பிய, அப்ப சொல்லி தரீங்களா? சும்மா இருக்கிறத நீ பாத்தியா? இல்ல மத்த நேரம் மாதிரி வேலை இருக்காதுல்ல, அதான். அப்ப சொல்லி தரீங்களா? சொல்லி கொடுத்தா பதிலுக்கு என்ன தருவ? என்ன வேணும்? நான் யோசிச்சு சொல்கிறேன். ம், அப்ப மத்தியானம் வரட்டுங்களா? எங்க வரட்டும்? நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துரு. ம், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வண்டி மட்டும் ஓட்ட கத்துக்கிட்டு உங்களை வச்சு எப்படி நான் சல்லுன்னு ஓட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி? கொடைக்கானல்ல சைக்கிளில் கூட்டு போய் தள்ளி விட்டியே அந்த மாதிரியா? அதை இன்னும் நீங்க மறக்கலையா? அதெல்லாம் மறக்க முடியாது. ஏங்க கடைக்கு நேரம் ஆகுதுல்ல, கிளம்புங்க. எங்களுக்கு தெரியும். ஏங்க 1 மணிக்கு மறந்துடாதீயா? பார்க்கலாம் பார்க்கலாம். அக்கா, இந்தாங்க மாவு. இனிமே தான் டிஃபன் பண்ணணுமாமா? ஆமா அத்தை. ஐயோ, எல்லாரும் இருக்காளே, எப்படி வெளியே போறது? இவங்க வேற மத்தியானம் சாப்பாடு பிரேக்ல தான் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது? பேசாம உண்மையை சொல்லிட்டு போவோமா? வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் சொல்லிட்டு போக வேண்டாம். சொல்லாம போனாதான் கத்துக்கிட்டு வந்து கெத்தா காட்ட முடியும். சொல்ல வேண்டாம். வேற என்ன சொல்றது? சரி, சமாளிப்போம். என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? ஒன்னும் இல்லையே. உட்காரு. அட உட்காருங்க. மளிகை சாமான்லாம் பின்னாடி ரூம்ல இருக்கும்ல, எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட் போடணும். ம், போட்டுடலாம்க்கா. மீனா, நீ உளுந்து பருப்பு எல்லாம் 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் போட்டுரு. உட்கார வச்சு நுங்க எடுத்துருவாங்களோ, மாட்டணுமா இன்னைக்கு? முல்ல, இந்த கடுகு சீரகத்தெல்லாம் நீ 50 100 பாக்கெட் போட்டுரு. ம், சரிக்கா. எல்லாத்தையும் நீங்களே செய்ய வேணாம்ப்பா. தானே சரவணன் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிடுவான். குடலில் கொஞ்சம் பாக்கெட்டை போட சொன்னா போச்சு. எதுக்கு மாமா அங்கெல்லாம் கொடுத்து போட சொல்லிக்கிட்டு? நாங்க இங்க சும்மா தானே இருக்கோம். சும்மா இருக்கோமா? அதானே, எல்லாரும் சும்மா வரீங்க. நம்ம வீட்டில் தான் அம்பிட்டு வேலை கிடக்க, விடாமல் செஞ்சு தானே இருக்கீங்க. வீட்டு வேலையெல்லாம் ஒரு வேலையா மாமா? வீட்டு வேலையே பெரிய வேலை தானோ. என்ன இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேக்குற? அப்படி சொல்லுங்க மாண்டா. நம்ம வீட்டுக்காக தானே செய்யறோம். ஏன் தானே, நாங்களும் நம்ம கடையில வேலை செய்கிறோம்ண்டு. அதை வேலை இல்லைன்னு சொன்னால் நீ ஒத்துக்கிறியா? அக்கா, இந்த பாக்கெட்லாம் எப்போ போடணும்? இப்ப சாப்பிட்டோன்னே ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? மாமா நீங்க சாப்பிடலையா? சாப்பிடணும்ப்பா. கடையில் அவகெல்லாம்
அவ வேண்ட யாரு? கதிரா? இல்ல எல்லாரும் தான். ஜீவாவை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இருக்கேன். ஏங்க நான் குமரேஸ் அப்பாவை பத்தி கேட்டேங்க. முல்ல, மாமா நான் சாப்பிட்டு சாப்பாடை கடைக்கு எடுத்துக்கு போய்க்கிறேன். இல்ல மாமா, நான் கொண்டு போய் கொடுக்கவா? எதுக்குப்பா? அதெல்லாம் வேணாம், நான் போய் கொடுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம் மாமா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே. எதுல? வண்டியிலயா? ஆமாமா, நீ வேற சூப்பரா ஓட்டுவல. நாங்க அதை மறந்துட்டோம் பாரு. அதான் ஓட்ட தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறமா ஏன் கிண்டல் பண்றீங்க? நான் நடந்து தான் போறேன். ஏப்பா, நீ எதுக்குப்பா நடந்து போன? பேசாம வீட்லயே இரு. இல்ல மாமா, என்னப்பா? நான் கொஞ்சம் வெளியே போகணும், அப்படியே கடைக்கும் போயிட்டு வந்துடலான்னு. சரி, இப்ப எங்க வெளியே போற? அதானே. அது எங்க போகணும்னா, ஆ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என் வீட்டு பக்கத்துல இருப்பாள்ல, அவ இங்க குன்னக்குடியில கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பார்லர் ஆரம்பிச்சிருக்கா. அங்க போயிட்டு வரேன்க்கா. பியூட்டி பார்லரா? ஓ, முகம்தான் நல்லா இருக்கேம்மா. அதெல்லாம் வேண்டாமுல்ல. இல்லத்த, மேக்கப்லாம் இல்ல, சும்மா ஐப்ரோ மட்டும் எடுத்துட்டு வர்றதுக்காக. அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு? அதுவும் இந்த வெயில்ல. சும்மா விடு. இல்லக்கா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதான் அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு. சரிப்பா, நீ போயிட்டு வா. ஆ சாப்பாடை நான் போய் கொடுத்துக்கிறேன். சரிங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். முல்ல, நடந்து போகாதப்பா, ஆட்டோ பிடிச்சி போ. ஆ சரிங்க மாமா. என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கியாதானா? மீனா, நீ வா, நம்ம பாக்கெட் போட்டுடலாம். அவங்களும் வந்துடட்டும். அவ வருவா. வா, அதுக்குள்ள நாம வேலையை முடிச்சிடுவோம். ஏப்பா, இருப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கிடுவோம். இப்ப என்ன அவசரம்? ஏமாமா, தம்பிங்க மாதிரி எல்லாருக்கும் செல்லம் கொடுக்குறிய. எடுத்து வைக்கிறாரு. இவ ஒருத்தி, அவ கடக்கா விடு, நீ உக்காருப்பா. சோபா எஸ்கேப்புடா. அவ வரலன்னு நினைக்கிறேன். வந்திருந்தா அவ்வளவுதான். ஷோ, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி அவங்க வரமாட்டா. ஒருவேளை மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். இளநீ சாப்பிட்டு போமாடா. சரிண்ணே. கதிரண்ணே. குமார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. 2 இளநீ கொடு. கதிரு, அண்ணே. ஆ இளநீ சாப்பிட்டு சுந்தரனாச்சி கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா? சரிண்ணே. அது ரொம்ப நாளாக பணம் கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காருடா. நீ போனால் தான் சரியா இருக்கும். அப்படியா? சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ம். ரைஸ் மில்லையும் போய் பாக்கி என்னன்னு கேட்டு வந்துரு. சரிண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வேணா கொடுத்துட்றாங்க, நான் போய் கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சு விட்டுறாங்க. நீ ஏன்னு நின்று காரணத்தை கேட்டுக்கிட்டு இருக்க? பணத்தை வாங்கினோமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே? மனசு கேட்கலடா. அப்போ இப்படி தான் கதை சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, இன்னும் ஒரு 1 ஹவரில் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வந்துடுறியா? முடிச்சிடலாண்ணே. ஏண்ணே, மணி என்ன இப்போ?
ரெண்டாச்சுரா? ஏங்க 1 மணிக்கு மறந்துடாதீங்க. அண்ணே ம். நான் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டுமா? எங்க? இது ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே. உனக்கு என்னடா வேலை? இந்த ராஜேஷை பார்க்க 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் மணி 2 ஆகி போச்சே. ஆமாண்ணே, அதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏலே, இப்பதான் சுந்தரனாச்சி கடைக்கும் ரைஸ் மில்க்கும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அண்ணே நீ போய் வாங்கிடுறியா? நான் போனாதான் காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் வேணா ராஜேஷை பார்த்துட்டு அப்புறம் போய் வாங்கிக்கவா? ஏலே, மத்தியானம் கடையில் கூட்டம் இருக்காது, அதனால வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு வேலை முடிஞ்சுன்னு தான் சொன்னேன். அண்ணே அப்புறமா வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. நான் இப்போ கிளம்புறேன். சரி, உன் ஃப்ரெண்டை கடைக்கு வர சொல்லலாம்ல? இல்லைண்ணே, நான் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அங்கேயே என்னை விட்டுரு. கிரவுண்டில் ஃப்ரெண்டை பார்ப்பாங்க, அதுவும் இந்த வெயில்ல. ஐயோ ஆமாண்ணே, நாங்கள் அப்படி தான் 1 மணிக்கு வர சொன்னான். இப்போ மணி 2 ஆயிடுச்சுங்கிற. வாண்ணே போவோம். சரி, அவன் இந்நேரம் வந்திருந்தானா உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்ல? அது நம்பர் வேணாமா? ஏன், அவங்ககிட்ட உன் நம்பர் இல்லையா? இப்படி அண்ணே நீ வண்டி என்ன சும்மா விட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப போல. ஏண்டா எல்லா வேலையும் ஜெயரஞ்சரன் சொல்லிட்டு இப்படி கழட்டி விடுற பத்தியா? நல்லாடுறா, நல்லாரு. அண்ணே நான் இப்பயே செய்கிறேன்னு தானே சொல்கிறேன். முதல்ல ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் மற்ற வேலைனா முடிச்சிடுறேன். அப்போ வேலையை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அண்ணே அவன் அப்படி ஒரு ஃப்ரெண்டுண்ணே, பதில் சொல்ல முடியாது. நீ சொல்லி பார்த்தா தெரியும். அண்ணே சீக்கிரம் குடிச்சிட்டு வண்டி எடுண்ணே போகலாம். எம்பிட்டாச்சு? 40 ரூபா. அண்ணா என்ன நிறுத்துனே? இங்கே தான். ஏலே, கிரவுண்டில் தானடா சொன்னேன், இங்கேயே ஏன்டா இறங்குறவன்? இல்லை நீ இங்கே விட்டுரு. ஏன்? அங்கே வந்தால் தான் நீ பார்த்துருவியே. பார்த்தா என்ன? இல்லைண்ணே வளவலன்னு பேசியே தான் நேரமாக்குவான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி கிளம்புறேன், சீக்கிரம் வந்து சேரு. ம் 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 ஷோ 2 மணி நேரம் ஆச்சு. இனி அவ வரமாட்டா. ஒருவேளை மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணலாமா? ஷோ அவ நம்பர் இல்லையே, என்ன பண்றது? கடைக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆத்தி வேண்டாம், அப்புறம் அதுக்கும் திட்டு விழும். மறந்துருப்பா. இதுக்கு மேல வரவா போறா? வந்துட்டீங்களா? எப்பயோ வந்துட்டியா? ஆமாங்க, கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். வேற வேலை இருந்தனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வண்டி ஓட்ட சொல்லி தருவீல்ல? அதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன வண்டி ஓட்ட கத்துக்க வண்டி வேண்டாமா? அது எங்களுக்கு தெரியாதாக்கும். கடையிலேருந்து அண்ணன் கூட வந்துட்டேன். கண்ணன்ட்ட கொண்டு வர சொல்லியிருக்கேன், வந்துடுவோம். ம் சரிங்க. அப்புறம் சீக்கிரம் கற்றுப்பல்ல? ஐயோ 1 மணி நேரத்தில் கற்றுப்பேங்க. பார்ப்போம் பார்ப்போம். பாருங்க பாருங்க. நேரம் ஆச்சு, கண்ணை வந்திருப்பான். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே என்னடா? ஏண்ணே என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ எவ்வளோ நேரம் கழிச்சுனே வர? டீ எதுவும் குடிக்கிறியா? இல்லைண்ணே வேணாண்ணே, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அவன் வாங்கி தருவான். எங்கேயா விடணுமாடா? அந்த மூலையில் வேணாம். வேணாம் வேணாம், நீயே போயிடு. நேரம் இல்லை, சும்மா கேட்டால் சீரியஸாக பதில் சொல்லிக்கிட்டு. ஏங்க
கண்ணே என்ன பார்க்கலல்ல. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே வெளியே போய் வாங்கிட்டு வரேன். ம், நீங்க எதுவும் சொல்லிக்கலல்ல. சொல்லவா உனக்கு வண்டி ஓட்ட கற்று தரதான் வந்திருக்கேன்னு. ஐயோ வேண்டாங்க. ஆ ஏறு. ஐயோ இந்தா ஏன் இப்படி வண்டியை கிடந்து ஆட்டிக்கிட்டு இருக்க? எப்படி ஏறணும்னு தெரியலங்க.